Hi friends, இன்னைக்கு நம்ம டெக் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல மெயினா Reliance Ai Robot பத்தின நியூஸ் இருக்கு and IQoo Neo 10 Pro உடைய லான்ச் டேட், IQoo 13 உடைய கீ ஃபீச்சர்ஸ், Realme GT 7 Pro உடைய ப்ரீ புக்கிங்னு எக்கச்சக்கமான நியூஸ், எக்கச்சக்கமான அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட் 26. ஃபர்ஸ்ட் இந்த டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி டெலிகிராம்ல Day2Day Offer அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்ட்டான டீல்ஸ், ஆஃபர்ஸ் அதை பத்தி அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னோ தரப்புலேருந்து அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோ பாப் 9 4G அப்படின்ற நேம்ல இந்த ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறத ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மீடியாடெக் ஹீலியோ G50 அப்படின்ற ஒரு புது 4G ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிரைசிங் மோஸ்ட்லி 9,000க்குள்ள 8,000 இல்லைனா 7,500 மேபி அந்த பிரைசிங்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸே நமக்கு 9,000க்குள்ளே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட வரது ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ரியல்மியுடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Realme 14X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ், சில லீக்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டேஸில் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷன்ஸ், என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸாக இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைனில் இந்த மாதிரியான கலர் ஆப்ஷனோட Realme 14X அடுத்து மார்க்கெட்டில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் பற்றி அப்டேட் இப்போதைக்கு இல்லை, அது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரெட்மி கிட்ட இருந்து Redmi Note 14 சீரிஸுடைய லான்ச்சுக்காக நிறைய பேர் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி போன மாதம் கிட்ட தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் இந்த மாதம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் எல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ அஃபிஷியலாக ரெட்மி தரப்புலேருந்தே கூடிய சீக்கிரம் Redmi Note 14 சீரிஸை நாங்கள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் அந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் Redmi Note 14, 14 Pro, 14 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுதா, இல்லை Redmi Note 14 Pro சீரிஸை மட்டும் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பற்றின அப்டேட்லாம் எக்ஸாக்டாக இல்லை. பட் கூடிய சீக்கிரம் Redmi Note 14 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி Redmi Note 14 Pro, 14 Pro Plus நாம இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். லான்ச் டேட்லாம் இன்னும் சொல்லலை, சொன்னாங்க அப்படின்னா அதை இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த மாதிரியான ஃபீச்சரோட Redmi Note 14 சீரிஸ் அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. Realme கிட்ட இருந்து Realme GT 7 Pro அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் வர November 26 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 26 Realme GT 7 Pro இந்தியாவில் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரீ புக்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Realme GT 7 Pro ப்ரீ புக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மந்த்க்கான வாரண்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 1 இயர்க்கான ஸ்க்ரீன் டேமேஜ் இன்சூரன்ஸ் இந்த ப்ரீ புக் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாராவது Realme GT 7 Pro வாங்க போகிறீங்க, ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ லைவாக இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த Realme GT 7 Pro உடைய ஃபீச்சர்ஸை பற்றிலாம் ஆல்ரெடி நிறையவே சொல்லியிருக்கேன். சைனாவில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர் தான் வரும்னு. பட் சைனாவில் இருந்த பேட்டரி கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டியோட வருமா. சைனாவில் 6500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் 5800 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாகவே Realme கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5800 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் மற்றபடி சைனாவில் லான்ச் பண்ண அதே ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ரெட்மி கிட்ட இருந்து Redmi A4 5G அப்படின்ற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத லாஸ்ட் நிறைய டெக் அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் Snapdragon 4S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸரை பேக் பண்ணி HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சலுக்கான கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 8500 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணி 4+64GB பேஸ் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8500 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறதே நல்ல விஷயம் தான். ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. Android 15 இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. அதை எடுத்து ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுடைய ஸ்கின் UI வந்து இப்போ தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ Android 16 பற்றின அப்டேட் வந்திருக்கு. Android 16 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ அண்ட் ரிலீஸ் டைம்லைன் வந்து இப்போ வெளில வந்திருக்கு. ஆக்சுவலி Android 16க்கான பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனல் ரிலீஸ் ஏப்ரலில் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இயருடைய செகண்ட் குவார்ட்டரில் Android 16க்கான லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை, ஒரு டைம்லைனை இப்போ Android சொல்லியிருக்காங்க. மோட்டோரோலா தரப்புலேருந்து அவங்களுடைய G சீரிஸில் அடுத்ததாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 புது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. Moto G05 G15 அப்படின்ற நேமில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 3 கலர் ஆப்ஷன் இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் பிளாக், ஆரஞ்ச், கிரீன் அப்படின்ற மாதிரினா இந்த கலர் ஆப்ஷனோட இந்த Moto G சீரிஸ்க்கான இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக கூடிய சீக்கிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும்னு சொல்லப்படுது. மற்றபடி பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இல்லை. வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆப்பிள் கிட்ட இருந்து அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லான்ச் அப்படின்னா iPhone SE4. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ஜனவரியில் லான்ச் இருக்கும், இல்லைனா ஃபெப்ரவரிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இதுக்கு முன்னாடி
இருந்துச்சு. பட் இப்போ இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 2025 ஐஃபோன் SE 4 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஆப்பிளுடைய A18 பயானிக் சிப்செட்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களுடைய ஃபோன் 5G மோடம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறாங்க. சாம்சங் உடைய கேலக்ஸி S25 சீரிஸ் அடுத்ததாக கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. மோஸ்ட்லி ஜனவரி இல்லை பிப்ரவரியில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் S24 அல்ட்ரா விட இன்னும் ஹையர் ப்ரைஸிங்கில் அதை லான்ச் பண்ணதை விட ஹையர் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த S25 அல்ட்ரா இதோட பில் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் வந்து இப்போ வெளில வந்திருக்கு. ஆக்சுவலி பில் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $110 வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் S24 அல்ட்ராவுடைய பில் ஆஃப் மெட்டீரியலை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் ப்ரைஸிங்லையும் S24 அல்ட்ரா விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி $1,300 அப்படின்ற ப்ரைஸிங்கில் இது இப்போ குளோபல் மார்க்கெட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. OnePlusோட 13 சீரிஸில் OnePlus 13 and 13R ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 10R சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ 10R சர்டிஃபிகேஷன் சைட்டில் OnePlus 13, 13R ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக OnePlus 13, 13R ரொம்பவே கூடிய சீக்கிரம் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டிசைன் ஆப்ஷன்ஸ்லாம் கூட ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வரப்போகுது. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்லையும் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். Asus உடைய ROG Phone 9 சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் மார்க்கெட்டில் ஒரு சில கண்ட்ரிகளில் லான்ச் பண்ணியிருக்காங்க. தைவான் மாதிரியான கண்ட்ரிகளில் லான்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ROG Phone 9, Phone 9 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அங்கே லான்ச் ஆயிருக்கு. மற்றபடி நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான். Snapdragon 888க்கான ப்ராசர், 165 Hzக்கான LTPO AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் லைட் 700 சீரிஸ்க்கான பிரைமரியோட ட்ரிபிள் ரியர், 5800 mAh பேட்டரி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அங்கே இப்போதைக்கு Asus ROG Phone 9 சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் லான்ச்சை பற்றின அப்டேட்லாம் இப்போதைக்கு இல்லை. அதை பற்றின அப்டேட் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Google Pixel Tablet 2 பற்றின சில இன்ஃபர்மேஷன் சில லீக்ஸ் எல்லாம் இப்போ வெளில வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு SoC ஆக்சுவலி Google Tensor G4 இல்லை Google Tensor G5க்கான சிப்பை பேக் பண்ணி மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டேப்லெட்டுடைய லான்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2025 மிட்ல இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி Google Pixel பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேப்டாப்பையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய லேப்டாப்பும் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஃபீச்சர்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹையர் அண்ட் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு ஹையர் அண்ட் செக்மெண்ட்டுக்கான லேப்டாப்பாக மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரியான சில நியூஸ் இப்போ வெளில வந்திருக்கு. ஆப்பிள் அவங்களுடைய தின்னஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. iPhone 17 Air அப்படின்ற நேமில் அவங்களுடைய இந்த ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த iPhone 17 Air இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா A19 பயானிக் சிப்செட்டை இன்க்ளூட் பண்ணி மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6mm ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கு. நம்ம அம்பானியுடைய ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் அப்படின்ற கம்பெனி மூலியமாக 2021 இந்த AI ரோபோட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ AI ரோபோட்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஸோ அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வர 2025 ரிலையன்ஸ் உடைய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. ஸோ அதே மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்டாக இந்த ரோபோட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ ரிலையன்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சாம்சங் அவங்களுடைய S25 சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி S25 ஸ்லிம் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் எக்கச்சக்கமான நியூஸாக ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி S25 ஸ்லிம் உடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 கேமராவை பற்றின டீடைல்ஸும் இப்போ வெளில வந்திருக்கு. அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. சாம்சங் உடைய ஐசோசெல் HP5 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி இந்த பிரைமரியும், இது போக ஒரு 50 மெகாபிக்சல் சாம்சங் உடைய JN5 அல்ட்ராவைடுக்காக, இன்னொரு 50 மெகாபிக்சல் இதே சாம்சங் உடைய JN5 டெலஃபோட்டோக்காகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேமரா செட்டப்போட சாம்சங் கேலக்ஸி S25 ஸ்லிம் அப்படின்ற ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கிட்ட இருந்து வரப்போகுது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெக்கமெண்டட் கண்டென்ட்டை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை எடுத்துகிட்டு வர போகிறாங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலி பார்க்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டே வந்து திரும்ப திரும்ப நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியான கண்டென்ட்டே நமக்கு நிறைய ஷோ பண்ணுவாங்க. பட் அது மாதிரி இல்லாமல் எனக்கு ஃப்ரெஷ் கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரீசெட் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை வந்து ரீசெட் பண்ணிக்க முடியுமா. இதன் மூலியமா நீங்கள் ஃப்ரெஷ் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் கண்டென்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனை ரீசெட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்திருக்காங்கன்னா. IQoo 13 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் 3 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நிறையவே நான் உங்களுக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா IQoo 13 இந்தியன் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத IQoo
அஃபிஷியலாக சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி IQoo கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IQoo 13ல் IP68 and 69க்கான ரேட்டிங் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 888 சிப் தான் அப்படின்றது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4.3 GHz கிளாக் ஸ்பீடோட இந்த 888க்கான ப்ராசர் இருக்க போகுது. அதே மாதிரி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் Q10 2K LTPO பேனலுக்கான டிஸ்பிளே இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6000 mAh பேட்டரி 120 Wக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற இந்த நியூஸ் எல்லாம் அஃபிஷியலாக இப்போ இந்தியன் வேரியண்ட்டில் IQoo கிட்டேருந்து இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக IQoo 13 கேமரா சாம்பிள்ஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய கேமரா அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான சில சாம்பிள்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் IQoo 13 கேமரா சாம்பிள்ஸ். இந்த மாதிரியான அவுட்புட்லாம் IQoo 13 கொடுக்கறதா சொல்கிறாங்க. அவுட்புட் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்தியாவில் 5G ஸ்பீட் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹை ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்ற ஒரு டெஸ்டிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹை ஸ்பீட் 5G நெட்வொர்க் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 16. iPhone 16க்கு பார்த்தீங்கன்னா 261 MBPS டவுன்லோட் ஸ்பீட் கிடைச்சிருக்காதான். அதுக்கு அடுத்தபடியாக சாம்சங் S24 சீரிஸ்க்கு 251 MBPS ஸ்பீட் கிடைச்சிருக்கான். இதுவே அப்லோட்னு வரும்போது சாம்சங்க்கு 19 MBPS கிடைச்சிருக்கு, ஐஃபோனுக்கு 17 MBPS கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் ஹை ஸ்பீட் இவங்களுடைய டெஸ்டிங் படி iPhone 16க்கு பெட்டராக வந்திருக்கான். IQoo கிட்ட இருந்து IQoo Neo 10 Pro ரொம்பவே கூடிய சீக்கிரம் சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் போன டெக் எக்ஸ்பிரஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 இந்த IQoo Neo 10 Pro சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் ஒரு டிசைன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இது போக பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இன்னும் 2 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Dimensity 9400 அப்படின்ற இந்த ப்ராசரோட Q2 சிப்பை இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நவம்பர் 29 சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது தொடர்ந்து இந்தியாவில் எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சில புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சில பீட்டா யூசர்ஸ்க்கும் ஒர்க் ஆகிறதா சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் லாகை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கால் லாக் உடைய இன்டர்ஃபேஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்டா ஏஐ கூட இது வரைக்கும் நம்ம டைப் மூலியமாக நம்ம டைப் பண்ணி தான் ப்ராம்ப்டை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் வாய்ஸ் சேட் மூலியமாக மெட்டா ஏஐயில் நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக அந்த ஈமோஜி ரியாக்ஷன் இருக்கும்ல, யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஈமோஜிஸ் வந்து அனிமேட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் நியூ இயருக்காக ஸ்பெஷலாக கொண்டு வரதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக கேலரி ஷார்ட்கட்டை வாட்ஸ்அப்லேயே சேட் இன்டர்ஃபேஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும்ல, அங்கே கேலரிக்குள்ளே டேரெக்டாக போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேபி கூடிய சீக்கிரம் இதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் லைவாக வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ எப்பவும் போல நிறைய நியூஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.